73 கூட்டமாக இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் பிரிஞ்சிட்டு. எந்த பிரிவினை? ஒவ்வொருத்தரும் ஒரு பள்ளி எடுத்துட்டு போறது இந்த பிரிவினையா? இல்லை. என்ன ஆச்சரியம் என்றா, கவலை என்னண்டா, இந்த ஓதுறதுக்கு யாரும் ரெடி இல்லை. பெருமதி, ஆனா விளங்குறதுக்கு யாரும் ரெடி இல்லை. இந்த பையினா, இந்த குர்ஆன், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகுதான் உலகத்தில் வாழ்ந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தூள் தூளாக பிரிந்தார்கள். இன்று சூரத்துல் பையினா, சூரத்துல் பையினா, இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பையினா என்ற குர்ஆன் அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குர்ஆனும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஏன் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள்? இந்த குர்ஆனும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இந்த உம்மத்துக்கு, சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? இரண்டாவது, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் 72 71 கூட்டமாக, முஸ்லீம்கள் 73 கூட்டமாக ஏன் பிரிந்தார்கள்? மூன்றாவது, அல்லாஹ் எங்களுக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளைகள் என்ன? பெரும் பெரும் பாரமான விடயங்களை எல்லாம் அல்லாஹ் நம்மீது சுமத்தாட்டவில்லை என்பதை இந்த சூராவுடைய தொடக்கத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகின்றார். அல்லாஹ் சொல்றான், லம் யகுனில்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முஃபக்கீன. இந்த உலகத்தில் வேதக்காரர்கள் இருக்கிறார். வேதக்காரர்கள் என்றால் யார்? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். யார்? யஹூத் நசாரா. தமிழ்ல சொல்றதா இருந்தா யஹூதிகள். இரண்டாவது நசாராக்கள், வேதம் கொடுக்கப்பட்டவங்க. யஹூதிகளுக்கு என்ன வேதம் கொடுக்கப்பட்டது? தௌராத். நசாராக்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இன்ஜீல். அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்கு ஒட்டுமொத்த பேர் அஹ்லுல் கிதாப். இந்த வேதக்காரர்களும். அடுத்தது முஷ்ரிக். முஷ்ரிக் என்றா யாரு? அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், அல்லாஹோட இன்னொரு கடவுளை சேர்த்தவர்களுக்கு அரபியில சொல்றது முஷ்ரிக். அது யாரை சேர்த்தாலும் சரி, கடையை சேர்த்தாலும் சரி, கல்லை சேர்த்தாலும் சரி, மையத்தை சேர்த்தாலும் சரி, அல்லாஹோடு யாரையும் இணைத்திடக்கூடாது. வேதக்காரர்களும் முஷ்ரிக்குகளும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார வரைக்கும் அப்படியே அவர்கள் இருந்தார்கள். ஹத்தா தஅதியஹுமுல் பையினா. பையினா என்றால் இந்த குர்ஆன், பையினா என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலும் மினல்லாஹி. அந்த பையினா எங்கிருந்து வருது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ரசூல். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலும் மினல்லாஹி யத்லூ சுஹுஃபம் முطஹ்ஹரா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் செய்த தொழில் என்ன? என்ன செஞ்சிருப்பாங்க? இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சிலருக்கு விருப்பமா இருக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல வாழணும்னு விருப்பம் தானே. சில இடங்கள்ல கத்தார்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட சாப்பாட்டு ரெஸ்டாரண்டே வச்சிருக்கிறார். நபி அவங்க தன்னுடைய வாழ்க்கையில சாப்பிட்ட அவ்வளவு சாப்பாட்டையும் ஒரு கடையில் வச்சிருக்கிறாங்க. இதே போல உங்களுக்கு ஒரு ஆசை வரும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ உயர்ந்தவராக இருக்கிறதுக்கு காரணம் இந்த 23 வருஷம் ஏதாவது செஞ்சிருப்பாரு ஜொப் உண்டு. என்ன ஜொப்பா இருக்கும்? அதான் அல்லாஹ் சொல்றார். என்ன செஞ்சார் தெரியுமா? யத்லூ சுஹுஃபம் முطஹ்ஹரா. பரிசுத்தமான இந்த குர்ஆனை ஓதி காட்டினது. இதுதான் ஜொப். இந்த 6000 சொச்சம் ஆயத்துகளை 23 ஆண்டுகளுக்குள் ஓதி காட்டுறது என்பது சாதாரண வேலையா? நீங்க உலமாக்கல்ல கொஞ்சம் பேரைத்தான் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க, கண்டுபிடிப்பீங்க. அவங்க தன்னுடைய மௌத்துக்கு முன்னால முழு குர்ஆனையும் மக்களுக்கு ஓதி காட்டணும். அதனாலதான் அன்றைக்கு குர்ஆன் தெரியாதவர்கள் அதிகம். ஏன்? குர்ஆன் தெரியாது. பள்ளிவாசல் நிர்வாகி தான், குர்ஆன் தெரியாது. பள்ளிவாசல்ல தான் பெரியவன், அவருக்கு சூரா ஃபாத்திஹா தெரியாது. என்ன காரணம் என்றால், யாரிடம் செல்வம் போனதோ அவங்க நினைச்சாங்க என்ன, எங்கட செல்வத்தை வச்சு நாங்க வாழுவோம். யாரிடத்துல அதிகாரம் போனதோ
அவங்க நினைச்சாங்க அதிகாரத்தை வச்சு வாழுவோம். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலையை சகோதரர்களே யாருமே செய்யல, 100% தவிர. இப்போ நீங்கள் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, சிலருக்கு 50 வயது, சிலருக்கு 60 வயது. நீங்கள் சொல்லுங்க பாப்போம், உங்களோட 60 வயசுக்குள்ள உங்களுக்கு உங்களோட ஊர்ல யாராவது இந்த முழு குர்ஆனையும் ஓதி காட்டி தந்தாங்களா? இல்ல. அப்ப என்ன பயான் பண்றாங்க? அப்ப நோம்புல பயான் 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 என்று அவங்கட மண்டையில பட்டதெல்லாம் பயான் பண்றாங்க. குர்ஆன் ஓதி காட்டுறது இல்லை. குர்ஆன் ஓதி காட்டுறது இல்லை யார்? சரி, 10 நாள்ல குர்ஆனை முடிக்கும், 20 நாள்ல குர்ஆனை முடிக்கிறோம், இது நன்மையான காரியம். ஒரு மாசத்துல குர்ஆனை முடிக்கிறோம், நன்மையான காரியம். அதோட சேர்த்து சகோதர சகோதரிகளே, குர்ஆனை தெளிவாக ஓதி காட்டி விளங்கப்படுத்தும். யத்லூ சுஹுஃபம் முطஹரா, ஏனென்றால் இந்த குர்ஆன் மட்டும்தான் முطஹரா, பரிசுத்தமான வேதம். இது அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹா குதுபுன் கையிமா, இந்த குர்ஆனுக்குள்ள பெருமதியான எழுத்துகள் இருக்குது. என்ன இருக்குது? சூரத்துல் ஃபாத்திஹாவையும் $1 கோடி வச்சா எது பெருமதி? எது பெருமதி? சூரத்துல் பையினாவையும் $1 மில்லியன் எது பெருமதி? டாலர் அல்ல பெருமதி. சூரா ஃபாத்திஹா, ஃபீஹா குதுபுன் கையிமா. என்ன ஆச்சரியம் என்றா, கவலை என்னண்டா, இந்த ஓதுறதுக்கு யாரும் ரெடி இல்லை. பெருமதி, ஆனா விளங்குறதுக்கு யாரும் ரெடி இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் பெருமதியாக இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளையில் பூர்த்தியாக 23 ஆண்டுகளுக்குள் முழு குர்ஆனையும் ஓதி காட்டிவிட்டு மௌத்தாயிட்டார். இது சாதனை. இது என்ன சாதனை? இதை சாதிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரப்பானியா இதை செய்யும் இன்ஷா அல்லாஹ். ரப்பானியாவுடைய முயற்சி அது. அந்த இஃப்தார் நேரம் பாருங்க, 20வது இஃப்தார்ல 20வது சூரா போகுது, உங்களுக்கு விளங்காம போயிட்டு. சூரா ஃபாத்தியால தொடங்கினோம் நாங்க முதல் நோன்பு, சூரத்துன் நாஸ் 2வது நோன்பு, சூரத்துல் ஃபலக் 3வது நோன்பு, சூரத்துல் இக்லாஸ் 4வது நோன்பு, சூரத்துல் மஸத் தப்பத் யதா இதா ஜா நஸ்ருல்லாஹ் குல் யா அய்யுல் காஃபிரூன், அப்படியே வந்து அலம் தர கைஃப வயலுல் லிகுல்லி ஹுமஸா வல் ஆஸ்ர் வந்தவங்களுக்கு தொடர்ந்து வந்தவங்களுக்கு தெரியும். இன்று பையினாக்கு வந்திருக்கிறோம். 20வது நோன்புல 20 சூறாவை முடிச்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்படியே நோன்பை விட்டீங்கடா ஒரு வருஷத்துக்கு முழு குர்ஆன் முடிஞ்சது. என பெருமதியான நேரம் இஃப்தாருடைய நேரம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெருமதியான குர்ஆன். ஃபீஹா குதுபுன் கையிமா வமா தஃபர்ரகல்லதீன ஊதுல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பையினா. இந்த பையினா, இந்த குர்ஆன், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகுதான் உலகத்தில் வாழ்ந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தூள் தூளாக பிரிந்தார்கள். எத்தனை கூட்டமா பிரிஞ்சாங்க? யூதர்கள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள். எத்தனை கூட்டம்? 71 கூட்டமாக யூதர்கள் பிரிந்தார்கள். நசாராக்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். அதே ஹதீஸில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத் 73 கூட்டமாக பிரியும் என்றார்கள். எத்தனை கூட்டமாக பிரியும்? 73 கூட்டமாக இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் பிரிஞ்சிட்டு. 73 கூட்டமாக பிரிஞ்சது என்பது எந்த பிரிவினை? எந்த பிரிவினை? ஒவ்வொருத்தரும் ஒரு பள்ளி எடுத்துட்டு போறது இந்த பிரிவினையா? இல்லை. முதலாக பிரிந்தது ஷியா சுன்னி. ஷியாக்களில் 21 கூட்டம் இருக்கு. ஜாஃபரியாக்கள் இருக்குது, ஜைதியாக்கள் இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துக்கு பின்னாலேயே பிரிவினை ஆரம்பிச்சிட்டு. இரண்டாவதாக பிரிந்தது முஅ்தஸிலாக்கள். மூன்றாவதாக பிரிந்தது காதியானிகள் என்று கூட்டினால் இப்பொழுது 73 கூட்டமும் இருக்கிறது. இந்த 73 கூட்டத்துக்குள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அல்ல, மாறி வழங்கி விடக்கூடாது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்றால் என்ன? இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல. இது எல்லாரும் ஒன்றுதான்.
உங்களுக்கு என்ன பேரை வச்சு கொண்டாலும் சரி, நீங்க தௌஹீத் என்று பேர் வைத்தாலும் சரி, நீங்கள் தப்லீக் என்று பேர் வைத்தாலும் சரி, நீங்கள் ஹுப்புல் அவுலியா என்று பேர் வைத்தாலும் சரி, நீங்கள் தரீகா என்று பேர் வைத்தாலும் சரி, குர்ஆன் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் எல்லோரும் ஒன்றுதான். 73 கூட்டம் என்பது 72 கூட்டம் இஸ்லாத்தை விட்டு வெளியே. இஸ்லாத்தை விட்டு வெளியே, அகீதாவிலே, கொள்கையிலே தான் வித்தியாசம். அல்லாஹ் சொல்கிறான், وَمَا تَفَرَّقَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ إِلَّا مِنْ بَعْدِ مَا جَاءَتْهُمُ الْبَيِّنَةُ. இந்த பையினா வந்ததற்கு பிறகு, குர்ஆனும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் வந்ததற்கு பிறகு யூதர்கள் 71 பிரிஞ்சிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் 72 பிரிஞ்சிட்டாங்க. சொன்னாங்க அதே ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முஸ்லிம் சமூகம் 73 பிரியும், அதில் எல்லோருமே நரகம் நுழைவார்கள், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டம் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் எனது சஹாபாக்களும் எந்த பாதையில் இருக்கிறோமோ அவர்கள்தான் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய பாதை தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ. கண்ணியமிக்க சகோதரர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்ன? வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். நாங்க இந்த சமூகத்துக்கு, மக்களுக்கு ஏவினது பெரிய பெரிய மலையெல்லாம் உடைச்சி நீங்க சொர்க்கத்தை அடைய தேவையில்லை, பெரும் பெரும் கஷ்டப்பட தேவையில்லை. நீங்க அவங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன? இபாதத் செய்யுங்க. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன, இக்லாஸோட. எப்படி இபாதத் செய்யுங்க? அல்லாஹ்வை மட்டும். ஹுனஃபா, ஹுனஃபாண்டா என்ன? ஹனீஃப், நேர் வழி நடந்தவர்களாக, மத்த வழிகளுக்கு போகாம நேர் வழி. ஹுனஃபா வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. இபாதத் செய்ய. அப்ப இபாதத்தில் ஒன்றுதான் நோன்பு. நோன்பு என்ன? இபாதத். யாருக்கா நோன்பு பிடித்தோம்? சொல்லுங்க, யாருக்கு நோன்பு பிடிச்சீங்க? அல்லாஹ்வுக்கா, வேற ஒன்றுக்கும் இல்லை. இதுதான் இபாதத். இஃப்தார் யாருக்கா செய்றீங்க? அல்லாஹ்வுக்கா. இன்றிலிருந்து கியாமுல் லைல் ஆரம்பிக்குது இன்ஷா அல்லாஹ். யாருக்கா கியாமுல் லைல் தொழ போறீங்க? அல்லாஹ்வுக்கா. அல்லாஹ்வுக்கா, வேற ஒருத்தருக்கும் இல்லை. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வயுகீமுஸ் ஸலாத, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுக, ஃபர்லான தொழுக மிக முக்கியம். சுபஹுடைய தொழுக மிக முக்கியம். கியாமுல் லைல் எல்லாம் தொழுதுட்டு சுபஹ் தொழாம படுத்தா அப்படி, அது பெருமதி இல்லை. கியாமுல் லைல் மாஷா அல்லாஹ் 2 மணிக்கு எழும்பி கியாமுல் லைல் நடக்குது, ஆனா இஷா இல்லை. நல்ல விளங்கணும், ஃபர்துக்குத்தான் முதலிடம். நீங்க 1000 ரக்காத் சுஜூத் என்று அழுதாலும் சுபஹுடைய 2 ரக்காத்துக்கு நிகராக எதுவும் வராது. இஷாவுடைய 4 ரக்காத்துக்கு நிகராக எதுவும் வராது. முதல் ஃபர்த், அதுக்கப்புறம் சுன்னத். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், வயுகீமுஸ் ஸலாத வயூதுஸ் ஸகா, ஜகாத் கொடுக்கும். எவ்வளவு சதக்கா கொடுத்தாலும் ஜகாத் மாதிரி வராது. ஜகாத் என்பது சகோதரர்களே கணக்கெடுத்து கொடுக்கிறது. வதாலிக தீனுல் கையிமா, அல்லாஹ் சொல்றான், இதுதான் உறுதியான தீன். உறுதியான தீன்ல 3 விடயம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்வை இபாதத் செய்யணும், 2வது தொழுகை நிலைநாட்டணும், 3வது என்ன செய்யணும்? ஜகாத் கொடுக்கும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்ல சேரக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நிலையான தீனை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாக்கியத்தை தருவானாக. ஓதி பாருங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லம் யகுனில் லதீன கஃபரூ من أهل الكتاب والمشركين
منفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا علي يا عظيم يا علي يا عظيم يا حنان يا منان يا بديع السماوات والأرض. اللهم صل على محمد وعلى آل محمد. திருப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இதுவரை நோற்ற நோன்புகளை கபூல் செய்வாயாக, மீதமாக இருக்கும் நோன்புகளை சரியாக பிடிக்க தௌஃபீக் செய்வாயாக, ஒவ்வொரு சஹரையும் இஃப்தாரையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், சாலிஹானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், பரக்கத்தை அருள்வாயாக, உனது ரஹ்மத்தை எங்களுக்கு தருவாயாக, மன்னிப்பை தருவாயாக, நரகத்திலிருந்து அனைவர்களையும் விடுதலை அடைய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இன்றிலிருந்து கியாமுல் லைலை சரிவர இஹ்லாஸோடு நிறைவேற்றும் பாக்கியத்தை தருவாயாக, உனக்காக இபாதத் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்கள் உன்வசம் இருக்கிறது. யா அல்லாஹ், உன் பக்கம் உள்ளங்களை திருப்புவாயாக. யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக் வயா முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஹ்மானே துனியா ஆஹ்ராவுடைய நலவுகளை கேட்கிறோம். யா அல்லாஹ், ஹம் ஹசன் கவலைகள் சஞ்சலங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நோயாளிகளுக்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், ஈமானில் காமிலை தருவாயாக, தக்வாவை தருவாயாக, நஃப்ஸை தஸ்கியா செய்வாயாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், பூர்த்தியான முறையில் நோன்புடைய நன்மையை அடைந்தவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி காலத்தை சிறந்த காலமாக ஆக்குவாயாக, கடைசி நாளை சிறந்த நாளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்பெரியும் பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்கிறார்களோ அவருடைய செல்வங்களிலும் பிள்ளைகளிலும் பரக்கத் செய்வாயாக. இந்த இஃப்தாருக்கு உதவி செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் நீ உதவி செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.